வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 200 தொகுதிகளில் திமுக, அதிமுக வெற்றி வளர் வாய்ப்பு இருக்கும். திடீரென வெளியான பரபரப்பு சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது தேர்தல் நடந்து பிறகு மக்களின் பேச்சுக்கள், யார் வெற்றி பெறப் போகிறார், யார் ஜெயிக்க போகிறார் அப்படின்ற பேச்சுக்கள் தான் மிகவும் அதிகமாக வேகமாக எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளும் தேர்தல் கருத்து கணிப்புகளும் வரலாறு முடிவுகளும் ஒரு பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறதா அப்படின்ற பேச்சுக்களும் இன்னொரு புறம் அரசியல் வட்டாரத்தில் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை அறிய மக்களும் பார்த்திங்கன்னா ஆர்வமுடன் உள்ளதாக தகவல்களும் ஒரு பக்கம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் கடந்த 2011 மற்றும் 2016 மற்றும் 2021 தேர்தல்களில் கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருந்தது, அதில் எவ்வளவு துல்லியமாக நடந்தது என்பதனை யதார்த்தமாக பார்த்திங்கன்னா மக்கள்கள் கவனிக்கவும் முக்கிய ஆய்வாளர்களும் அரசியல் நிபுணர்களும் பார்த்திங்கன்னா அதனை உற்று நோக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போன்று இப்போ வெளியான கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா அதற்கு ஏற்றப்போல் பார்த்திங்கன்னா நடக்க போகிறதா அப்படின்ற ஒரு மாற்றங்களும் பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரை அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாட்கள் மட்டுமே தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பலத்த பாதுகாப்புகளுடன் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்திங்கன்னா 234 தொகுதிகளினுடைய பெட்டிகளும் பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஓட்டு பார்த்திங்கன்னா எண்ணப்படக்கூடிய சூழலில் யாருக்கு எப்படி என்ன மாதிரியான எவ்வளோ பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் லெவலில் முன்னிலை யாருக்கு இருப்பார், முதலிடம், 2வது இடம், 3ஆம் இடம், அடுத்தடுத்த இடங்களை பிடிக்க போவது யார், தமிழகம் அடுத்து யார் கையில் போக போகிறது, அப்படி இப்படி என்று நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட அதிமுக, திமுக இவர்களுடைய ஆட்சி தான் மீண்டும் தொடரும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது பொதுமக்களிடையே. ஏனென்றால் தற்போது மாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இளையதலைமுறைகள் மட்டுமே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் இல்லை இவர்கள் அனுபவம் இல்லாதவர் கையில் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு சில முக்கிய புள்ளிகள் பேசுகிறார்கள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதிமுகனா அதிமுக, இல்லை திமுகனா திமுக, இந்த மாதிரியான இரு கட்சிகள் மட்டும் ஆண்டால் மட்டுமே தமிழகத்தில் அதோடைய அரசியல் என்பது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுகளை ஒரு சில புள்ளிகள் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக, திமுக தான் மீண்டும் அந்த வெற்றி வாய்ப்பை தொடப்போகிறதா, அந்த மாதிரியான சூழல்களும் நடக்கிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.